கரிகாலன் சத்யானந்த அந்த பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்ற பொழுது இதை தொகுத்து வழங்குறதுக்கு யாருப்பான்னு கேட்டாங்க. ஏதாவது ஐடியாஸ் இருக்கான்னு சொல்லுங்க. அப்பா கண்ணை மூடிட்டு எங்க ஐயாவோட மருமகன் அதைத்தான் பிக்ஸ் பண்ணிருக்கணும் உன்ட்டு சொல்றேன். நான் வந்தோடனே கீர்த்தி பிடிக்கப்பா கொஞ்சி விளையாடும் மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணு. அந்த பெண்ணு தான் அந்த கலைனா என்ன தெரியும், நடனம்னா என்ன தெரியும். ஏன்னா பாக்கியராசாருடைய குடும்பத்தினுடைய நிம்மதிக்கே என் அன்பு மருமகள் தான், எங்க அண்ணனுடைய மருமகள் தான் காரணம். எனது அன்பு பிள்ளை இந்த மன அழுத்தம் என்று சொல்கிறார்கள். சாந்தனுவிடம் இருக்கக்கூடிய அத்தனை திறமைகளும் சகிப்புத்தன்மையோடு இருந்து தாயாகவும் மாறி அந்த பிள்ளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாங்க. அந்த பிள்ளைதான் இன்னைக்கு சித்தார்த்தை வந்து தொகுத்து வழங்குறது என்பது ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல கைத்தறி கொடுத்துடலாம். இவ்வளவு பொறுமையா
Okay? Ready? Okay, sir. வாங்க வாங்க. So, எல்லா big personalities special guest மேலே இருக்காங்க. So, next மேல ரஷ்மி மார்க்கெட் இங்க launch ஆக போகுது. அதுக்கு முன்னாடி சார் இன்னைக்கு நம்ம குட்டீஸ் தான் நம்ம பர்த்டே இது ஸ்பெஷலான இன்னும் எக்ஸ்ட்ரா செலிப்ரேட் பண்றோம் சார். அந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா ஆடியோ லான்ச் ஆகும். ரெடி? ரெடி 3 2 1 here we go. கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட எளிமையின் இலக்கணம் அருமை சோதர் ஐயா தேவா சார் உள்ளிட்ட எல்லோரும் இங்கே பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சி. புதுக்கோட்டை என்பது கலைக்கு மட்டுமல்ல அரசியலுக்கும். இந்த இதன் அன்பு தம்பி சூர்யா வெற்றி கொண்டான்னு பார்க்கிறேன். இன்னைக்கு நகைச்சுவை என்ன? இன்னைக்கு நகைச்சுவை பிதாமகன் அரசியல் உலகத்தில் வெற்றி கொண்டார். மிகப்பெரிய அப்பேற்பட்ட மனிதர்களை எல்லாம் அடையாளம் காட்டிய தமிழ்நாட்டினுடைய 2 சூப்பர் ஸ்டார்ஸ். முதல் பிரிக்கப்படாத திருச்சி மாவட்டம் பாகவதரா இருக்கட்டும், சின்னப்பா இருக்கட்டும், 2 சூப்பர் ஸ்டாரையும் தந்தது எங்களுக்கு பூமி என்று சொல்கிற பொழுது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். நான் தம்பியோட வீட்டுக்கு போற பொழுது அதையெல்லாம் தாண்டி இங்க ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு என்பது ஒரு தாய் மாமன் தாயாக இருந்து 2 பிள்ளைகளை வளர்க்கிறாப்புல பொழுது இந்த கரிகாலன் கற்பையா 2 அற்புதமான சகோதரர்கள் உணர்வை இந்த தாய் மாமன் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரத்தனம் சாருக்கு கொடுக்கக்கூடிய எங்க போன மாமா, அதெல்லாம் நான் நிறைய நிகழ்வுகள் சொல்றேன். நிறைய ஒவ்வொரு மனிதனை பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரும் நடமாடு புத்தகம் அவர்களிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் இப்படிதான். அந்த வகையில கரிகாலன் வீட்டுக்கு போகிற பொழுது அந்த பிள்ளைய பார்த்தேன். மலைக்கல்லில் எம்ஜிஆர் மாதிரி சின்ன பையன் மினியேச்சர். யாரும் இது இப்படி ஆடுவாங்க, கலை உணர்வு இருக்கு, பாடுவா ஆடுவா எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டா பார்த்த உடனே தம்பி மலைக்கல்லில் எம்ஜிஆர் மாதிரி இருக்கு பாப்பா. ஆமாண்ணே, கலையில் இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு கத்திருக்கான். அப்புறம் பார்த்தா மலைக்கல்லில் எம்ஜிஆர் அம்மா பேர் சத்யா. சரி, இதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ட். சோ கரிகாலன் 2 அடி பின்னல் எடுத்தாலும் கூட சித்தார்த்தனுடைய கரம் பிடித்தவருடைய அற்புத தாய் என் அன்பு தங்கை சத்யா இந்த மகனை உச்சத்தில் உயர்த்தி காட்டாம ஓய மாட்டார்கள். அந்த வகையில நல்ல அற்புதமான, அதனாலதான் பாருங்க எனது மகன் சாண்டி மாஸ்கர் ஓடி வந்திருக்கான் பாருங்க. நல்ல இதயங்கள். எங்கள் மண்ணினுடைய மைந்தர் கருணாஸ் அவர்கள் எதிர்காலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எதிர்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா முன்னாள் இணைவேந்தர் சுப்பையா ஐயா வந்திருக்காங்க. எனது அருமை சோதரி எளிமையின் இலக்கணம் இளவரசி வந்திருக்காங்க. அன்பு தம்பி சங்கர் வந்திருக்கான். பெரிய நிகழ்ச்சியான விஷயம். ஆமா, இங்க வந்து பார்த்தா ஜாதி மதங்களுக்கெல்லாம் தாண்டி இந்து முன்னணியில இருந்த சாமி வந்து உட்கார்ந்துருக்காரு. அதான் ஒரு கரிகாலனுடைய சேமிப்பை பாருங்க. ரொம்ப அற்புதமான நிகழ்வு. இந்த குழந்தையை கொண்டாடுவதற்காக நீங்க எல்லாம் வந்திருப்பது என்பது தனிப்பட்ட முறையில் இந்த குழந்தை ஒரு பெரிய பாலக நாளை ஒரு பொறுப்பெடுத்துக் கொண்டு உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்ல ஒரு பெருமையா நினைக்கிறேன். ஒரு விஷயம், அடுத்த தலைமை இந்த நிகழ்வு மூலமாக சரி கரிகாலன் இதன் மூலமா என்ன சொல்ல வர நாட்டுக்கு அது ஒரு கேள்வி வரும்ல. ஒண்ணு இல்லை, குழந்தைகளை பெற்றது முக்கியம் இல்லை. சமீபத்தில் ஒரு நிகழ்வுக்காக போயிருந்தேன் திருப்பூருடைய அடையாளம் பப்பீஸ் மிஸ்டர் சக்திவேல். அவர் என்னோடு ஒரு நேரத்தை ஒதுக்கி என் கூட டிராவல் பண்ண ஆசைப்பட்டாங்க. ஒரு 3 மணி நேரம் அவர் தனிமையோடு இருந்தபோது 15,000 பேருக்கு ஓனரு பப்பீஸ் மிஸ்டர் சக்திவேல். அவரு திருப்பூருடைய அடையாளம் அவர் தான். அவர் சொன்னார், இப்படி எனக்கு உரிமை கொடுத்த உடனே பேச்சு போயிட்டே இருந்த பொழுது இவ்வளவு தொழிலாளர்கள் இவ்வளவு தொழில் வச்சிருக்கிறீங்க, ஏன் ஒரே ஒரு குழந்தையோட நிறுத்திட்டீங்கன்னு கேட்டேன். குழந்தை பெக்கிறது ரொம்ப ஈஸி, அதை வளர்க்கிறது பெரிய டாஸ்க். குழந்தை எதிர்காலத்தில் வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு சரியான பிள்ளையாக கொடுப்பது என்பது சாதாரண குழந்தை. அந்த வகையில கரிகாலன் சத்யா இந்த தம்பதியரிடம் நான் பார்ப்பது இவ்வளவு பரபரப்பாக இருக்கக்கூடிய இப்படி குழந்தைய வளர்ப்பாங்க, நேரடி கட்டுப்பாட்டுல அந்த குழந்தை அப்படியே. அந்த வகையில சித்தார்த்த இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. சரீரம் சாரீரம் 2 இருக்கு. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிட்டே இருக்கமே, என்ன அது எதை கொடுக்கும்? புத்தகத்தை பார்த்தோம், படிச்சோம், மனப்பாடம் பண்ணோம், தேர்வு எழுதும், வெற்றி பெற்றோம், அதல்ல. செல்ஃப் கான்பிடன்ட். இந்த சமுதாயம் எந்த நேரத்திலும் எது வேணாலும் செய்யும். அதிலிருந்து தன்னுடைய என்ன சொல்றது
உடம்புக்கு மட்டும் இம்யூனிட்டி பவர் பத்தாது, மனசுக்கு வேணும், தோல்வி தாங்க சக்தி வேணும். முத்தமிழ் டாக்டர் கலைஞர் தோல்விகளை தாண்டி 96 வயசு வரைக்கும் ஒவ்வொருத்தரும் சமுதாயத்தில் நிகழ்காலத்தில் நிறைய பேர் அடையாளமா இருக்காங்க. அந்த வகையில சரீரம் என்பது உடம்பு, சாரீரம் என்பது குரல். எவன் ஒருவன் தனது உடம்பையும் தனது குரலையும் காதலிக்கிறானோ அவன் இந்த சமுதாயத்தால் கெடுக்கவே முடியாது அந்த பிள்ளை. அந்த வகையில இவன் அற்புதம் பாடுறான். 5 மொழி, அது சாதாரண விஷயம் கிடையாது. அவனோட ஒரு ஞானம் இருக்கிறது. இந்த ஞானத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொடுப்பதற்கான வெள்ளம் இந்த குடும்பத்தில் இருந்திருக்கு. அவரை அடையாளப்படுத்தி அந்த குழந்தைய அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. தனிப்பட்ட முறையில இந்த பிள்ளை அடுத்து அடுத்து அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சூழலை பொறுத்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுவார். வந்து வாழ்த்திய அத்தனை இதயங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார்